60 ஆண்டுகளுக்கு முன்பு இமயமலையில் தொலைந்து போன அமெரிக்காவின் அணுசக்தி ஜெனரேட்டர் இன்னும் மனித குலத்திற்கு ஆபத்தாகவே இருக்கிறது என்று வெளியாகியிருக்கும் அதிர்ச்சி ரிப்போர்ட் குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் 2வது உயரமான மலையான நந்தாதேவி மலையில் அமெரிக்க உளவுத்துறை CIA தொலைத்த அணுசக்தி ஜெனரேட்டர் குறித்த பேச்சுதான் இன்றைய சயின்ஸ் உலக ஹாட் டாபிக். அமெரிக்காவின் தி நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் இமயமலையில் அணு டிவைஸை CIA தொலைத்தது எப்படி என வெளியிட்டிருக்கும் ரிப்போர்ட் 60 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ரகசிய ஆபரேஷனை மீண்டும் பேச வைத்திருக்கிறது. 1965 பனிப்போர் உச்சத்தில் இருந்த காலகட்டம். சீனா அணுகுண்டை சோதித்தது. வழக்கம் போல சீனாவோட நடவடிக்கையை உளவு பார்க்க ஆரம்பித்தது அமெரிக்கா. அப்போது இந்தியாவோடு இணைந்து சீனாவின் செயல்களை மோப்பம் பிடிக்க திட்டமிட்ட அமெரிக்க உளவுத்துறை CIA அதற்கு செலக்ட் செய்த இடம் இமயமலை. இமயமலையில் அணு ஆயுத சோதனையை கண்டறிய கருவியை வைத்துவிட்டால் சீனாவின் செயல்களை கண்டுபிடித்து விடலாம் என பிளான் போட்டது CIA. பாகிஸ்தான், சீனா என 2 எதிரிகள் நெருங்கிய காலகட்டம் இந்தியாவுக்கும் சவாலாகவே பார்க்கப்பட்டது. சீனாவின் அணு ஆயுத சோதனை அச்சுறுத்தலாக பார்க்கப்பட்ட வேளையில் ரகசிய உளவு பார்க்கும் திட்டத்தில் இந்தியாவும் இணைந்தது. CIAவின் இந்த திட்டத்திற்கு பின்னால் இருந்தது அமெரிக்க மலையேற்ற வீரர் பேரி பிஷாப்பின் எவரெஸ்ட் சிகர பயணம்தான். எவரெஸ்ட் சிகரத்திலிருந்து பார்த்தால் சீனா திபேத்தில் பல 100 கிலோமீட்டர் பகுதியை பார்க்கலாம் என சொல்ல பிளானை கூர்த்தீட்டியது அமெரிக்கா. அமெரிக்கர்களும் இந்திய உளவுத்துறை ஆதரவு பெற்ற மலையேற்ற வீரர்களும் ரகசிய ஆபரேஷனில் களமிறக்கப்பட்டனர். 1965 அக்டோபரில் நந்தாதேவி சிகரத்தை நோக்கி பயணத்தை தொடங்கியது ரகசிய குழு. இதில் இந்திய தரப்பில் இடம்பெற்றிருந்தவர் இந்திய கடற்படை அதிகாரியும் சிறந்த மலையேற்ற வீரருமான கேப்டன் மன்மோகன் சிங் கோலி. ரேடியோ சமிகைகளை உளவு பார்க்க நந்தாதேவி சிகரத்தில் ஆண்டனாவை நிறுவுவதற்கான கேபிள்கள், கருவிகள் எடுத்து செல்லப்பட்டது. மிக முக்கியமாக ஸ்னாப் 19C என்ற கதிரியக்க எரிபொருளால் இயக்கப்படும் ஜெனரேட்டர் எடுத்து செல்லப்பட்டது. இயற்கை சீற்றம், கொடூரமான பசி என போராடி மலையேறியவர்கள் உச்சியை நோக்கி சென்றபோது வானிலை சீரற்றதாக மாறியது. பலத்த இரைச்சலோடு காற்று வீச, மேகங்கள் நெருங்கி வர பனிப்புயல் வீசியது. நிலைமை மோசமாக மலைக்கு கீழ் கேம்பில் இருந்த கேப்டன் ஹோலி மேலே சென்றவர்களை உடனடியாக கீழே இறங்க உத்தரவிட்டிருக்கிறார். அப்போது கொண்டு சென்ற கருவிகளை எல்லாம் போட்டுவிட்டு கீழே இறங்கிவிட்டார்கள் மலையேற்ற வீரர்கள். 1966ஆம் ஆண்டு ஆபரேஷனை மீண்டும் தொடங்கிய போது அணுசக்தி ஜெனரேட்டர் உட்பட எந்த பொருளும் அவர்கள் விட்டு சென்ற இடத்தில் தென்படவில்லை. அவை பனிச்சரிவில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இப்போது அதுதான் மனித குலத்திற்கே ஆபத்தாக இருக்கிறது என நியூயார்க் டைம்ஸ் ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிகரத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட அணுசக்தி ஜெனரேட்டர் புளூட்டோனியம் நிரப்பப்பட்டது. ஸ்னாப் 19C சுமார் 23 கிலோ எடை கொண்ட சிறிய அணுசக்தி ஜெனரேட்டர். அதாவது நாகசாகி அணுகுண்டுக்கு பயன்படுத்தப்பட்டதில் 1/3 பங்கு புளூட்டோனியம் ஜெனரேட்டரில் இருந்தது. இந்த ரகசிய ஆபரேஷன் குறித்து அமெரிக்காவும் இந்தியாவும் நீண்ட காலம் வாய் திறக்கவில்லை என்று கூறியிருக்கும் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் 1966க்கு பிறகு கதிர்வீச்சு கண்டுபிடிப்பு கருவிகள், அகச்சிவப்பு சென்சார், உலோக சென்சாரை பயன்படுத்தி நந்தாதேவி சிகரத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அணுசக்தி ஜெனரேட்டரை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறது. மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய அணுசக்தி ஜெனரேட்டரால் வெடிக்க முடியாது. அதே வேளையில் அணுசக்தி ஜெனரேட்டர் கேப்சூல் சேதமடைந்தால் கதிர்வீச்சு அபாயம் ஏற்படும் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். நந்தாதேவி சிகரம் கங்கையின் பிறப்பிடமாக இருக்கிறது. கோடிக்கணக்கான மக்களின் உயிர் நாடியாகவும் இருக்கிறது கங்கை. இந்த சூழலில் பனிப்பாறையில் புதைந்திருக்கும் கேப்சூல் பல கோடி மக்களுக்கு கதிர்வீச்சு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் எச்சரிக்கிறார்கள் விஞ்ஞானிகள். இதே அச்சம் கிராம மக்கள் மத்தியிலும் இருக்கிறது. CIAவின் ஆணவத்தை முட்டாள்தனம் என்று உயிரிழப்பதற்கு முன்பாக டைம்ஸ் இதழுக்கு பேட்டியில் விமர்சித்திருந்தார் கேப்டன் மன்மோகன் சிங் கோலி. அமெரிக்க உளவுத்துறை திட்டம் செயல் எல்லாம் முட்டாள்தனமானது. அவர்களுக்கு யார் ஆலோசனை சொன்னாலும் அவர்கள் முட்டாள்கள். நாங்கள் அதில் சிக்கிக்கொண்டோம் என கூறியிருந்தார் மன்மோகன் சிங் கோலி. முந்தைய ஆய்வுகள் கதிர்வீச்சு எதுவும் இல்லை என சொன்னாலும் 60 ஆண்டுகளுக்கு மேலாக புதைந்திருக்கும் அணுசக்தி ஜெனரேட்டர் குறித்த அச்சம் தொடரவே செய்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி.
இதோ QR கோட். இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.